ஆமாம் நான் வந்தேன் இந்த மாதிரி நைட்டு வரும்போது எங்களுக்குள்ளே வந்து வாக்குவாதங்களாச்சு. திரும்ப அதே மாதிரி தான் சந்தேகப்பட்டு நீ யார் கூட பேசுகிற எவன் கூட பேசுகிறான் அதே மாதிரி சந்தேகங்களாகி ஒரு லெவல் மேலே முற்றி போய் நான் தான் வந்து வெட்டிட்டேன். ஓகே எல்லாருமே தடுக்க வந்த குழந்தைங்கள வந்து அப்பா விட்டுருப்பா வேண்டாம் அப்படின்னு தடுக்க வந்த குழந்தைங்களையும் ஃபுல்லாக எல்லார் மேலேயும் வெட்டு அந்த இடத்துல வெட்டிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப வந்துட்டு ஓவர் ஸ்மார்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு தன் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தோட்டத்துக்கிட்ட போயிட்டு அவரே அவரை அருவாளால் வெட்டிக்கிட்டு அவர் அங்கே விழுந்திருக்கார். போலீஸ் அதை எப்படி இன்னொன்று கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த அருவாளில் இருக்க இது இருக்கு இல்லையா ரத்தங்கள் அது வந்து அந்த தண்ணியில் வந்து கழுவப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஓகே ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு மோப்ப நாய்கள் வருவாங்க இல்லையா மோப்ப நாய் வந்தப்போ மோப்ப நாய் அந்த இடத்த விட்டு சுற்றியே போல. ஓகே இப்போ அவர் விழுந்து கிடந்த இடத்துக்கு வீட்டுக்கு அந்த தோட்டத்துக்கு அப்படியே சுற்றி தான் அதை தாண்டி வெளில போகல. அப்போ யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அதை தாண்டி வெளில போயிருக்கும் அந்த நாய். இதெல்லாம் சஸ்பெக்டாக வச்சு தான் அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. தெரிய வந்து தான் இப்போ அவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. ஆமாம் இந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து சந்தேகம் இருந்தது அதனால நான் வெட்டிட்டேன் அப்படின்னு. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெலாசிட்டி ஆஃப் கிரைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் வீட்டில் இருக்க ஒரு காய்கறி கட் பண்ணுற கத்தி எடுத்து கட் பண்ணால் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது.